இப்போ வந்து தொடர்ந்து மற்ற கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக போன்ற கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக அணியில் நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு இப்போ புதுசாக சட்டமன்ற சரத்குமார்னா இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் டிடி உள்ளிட்டோரை வந்து நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறதோ, அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு இல்லாமல் இருக்கிறதோ கூட்டணிக்கு நல்லதா? வருங்காலங்கள்லையோ நம்ம இனிமேல் பேசக்கூடிய சூழல்லையோ பாஜக அவருடைய கூட்டணி கட்சிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டியது பாஜகவினுடைய தலைமை, தமாகவா அல்ல. பாஜக படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பத்திரிகை செய்தியாளர் மூலம் வெளிவருகிறது. நேற்றும் இன்றும் கூட டெல்லியிலே தாங்கள் சார்ந்த வேட்பாளர்கள் தொகுதி விண்ணப்பங்கள் குறித்து ஆலோசிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, ஒரு காலக்கெடு இருக்கிறது. அதற்குள் கட்சிகள் தேர்தல் சம்பந்தமான பணிகளை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. சார், கடந்த காலங்களில் கூட்டணியில் அதிமுகவோட இருந்தீங்க. இப்போ எதிரெதிராக நிற்கிறது வந்து எவ்வளோ சவாலானது? யாருக்கு வாக்களிப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க? வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு பார்க்குறீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம். தெளிவான முடிவினுடைய அடிப்படை அடித்தளம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அப்படி என்றால் இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்துக்கு தேவை வலிமையான பாரதம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சிகளுக்கிடையே ஒரு கட்சி தைரியமாக பிரதமர் வேட்பாளரை 3வது முறை அறிவிக்கின்றதென்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அந்த கூட்டணியிலே சேர்ந்து மக்களை தைரியமாக சந்தித்து மீண்டும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பணியை, வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்கேஸ் ஒரு சூழல் வருது, அதாவது உங்களுக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்படலைங்கிற சூழல் வருதுங்கிற பட்சத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீங்களா மாட்டீங்களா? நல்லதே நினைக்க வேண்டும் நண்பர்கள், நலன் விரும்பிகள் எல்லாம். அதையும் தாண்டி 2019 தனி சின்னத்திலேயே தமாக நாடாளுமன்றத்தை போட்டியிட்டதை நான் ஏற்கனவே நினைவு கூர்ந்தேன். அதனால் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும், அதில் போட்டியிடுவது தானே எல்லா கட்சியினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எந்த கட்சியும் யாரையும் தங்களுடைய சின்னத்திலே போட்டியிடும் என்று வற்புறுத்தாது. சார், நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க? அது என்கிட்ட போய் கேட்கலாமா? அது என்ன, இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சீனியர் ரிப்போர்ட்டராக நீங்கள் இருக்கீங்க. அதுவும் சென்ற வருடம் வந்து தனி சின்னத்தில் போட்டியிருக்கேன்னு வேறு விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா சில பாடங்களெல்லாம் நீங்கள் இந்த துறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், சில பாடங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த துறையில். அது எனக்கு அடுத்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது சார். எனக்கு தம்பி எனக்கு அடுத்த கட்சியை பற்றி தெரியாது. நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர், என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மட்டுமே நான் கூற முடியும். எப்படி போட்டு என்னை கிராஸ் பண்ணி முறுக்க கேட்டாலும் இதை தாண்டி என்னுடைய வாய் தடுமாறவே மாட்டேன். மீண்டும் மோடி வந்து பிரதமர் ஆகணும், இந்த கூட்டணி வந்து தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கணும்ன்றதுல வாசன் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த கூட்டணியில இணைவதால பலமா பலவீனமா? நீங்கள் கூட்டணியினுடைய முதற் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் அதான் தம்பி, நான் சொல்லியே முடிக்கலையே. நீங்கள் சொல்கிறத நான் சொல்லணும்னு நினச்சா எனக்கு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லணும், எழுதி கொடுத்துட்டா நான் அதை படிச்சிருவேன். கூட்டணியினுடைய முதற் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு. அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சி தமாக. அவ்வளோதான். அது எப்படி நான் விருப்பம் சொல்ல முடியும்? நான் வந்து முதன்மை கட்சி அல்லையே என்னுடைய விருப்பத்தை சொல்வது. எனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய முதன்மை கட்சியோடு ஆலோசனை செய்யலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கிறது, அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன தம்பி? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாஜக கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே களப்பணியை மாவட்ட ரீதியாக செய்ய தொடங்கிவிட்டோம். இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கூட்டணி முடிவு தான் எங்களுக்கு இறுதி முடிவு.
சரி, இப்போ உங்க தனிப்பட்ட கருத்து ஏதாவது கேட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு கூட கூட்டணி வந்து சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுக வந்து இணையம் வாங்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஜே.கே. வாசன்ட்ட ஒரு மூத்த தலைவரா இருக்கும்பொழுது உங்ககிட்ட சஜஷன் கேட்கறாங்களா, அதிமுக உள்ள இழைக்கலாமா, அடுத்தடுத்து வலுவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஏதாவது சஜஷன் கேட்டிருந்தாங்களா உங்ககிட்ட பாஜக தரப்புல இருந்து? நான் தான் சொல்கிறேன், கூட்டணியினுடைய முதன்மை கட்சி பாஜக. பாஜகவோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை எனக்கு தந்திருக்கிறார்கள். களத்திற்கு ஏற்றவாறு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களோடு பேசலாம். அந்த சுதந்திரம் எனக்கு கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து ஒரு முதன்மை கட்சியான பாஜக கூட்டணி அதிமுக இருக்கட்டும், டிடிவி, ஓபிசி யாராக இருந்தாலும் கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து பாஜக தான் எடுக்குமா? என்டிஏனா பாஜக, டெல்லியில் முதல் கட்சி பாஜக. அந்த கட்சி தான் இன்றைக்கு முதல் கட்சியாக தமிழகத்தில் தமாக கூட்டணிக்கு இருக்குது. உங்க கருத்தும் கேட்டு பாஜக வந்து முடிவெடுப்பாங்க. என் கருத்தை கூறுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. சார் நன்றி சார். வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. வேற ஒன்றும். நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.